ஆசை தூண்டினா தானே மக்களை ஏமாற்ற முடியும். பெண்களை பார்த்தார், காதுல தோடு, கழுத்துல செயின் இருந்தது. ஆஹா, இவ்வளவு அழகா இருக்கிறீங்களா, அடுத்தது உங்களை சந்திக்கின்ற பொழுது காதுல தோடு இருக்காது, கழுத்துல செயின் இருக்காது சொல்லி அதுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்தார். 5 சவரனுக்கு குறைவாக யார் நகை வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் அருகாமையில் உள்ள கூட்டுறவு சங்கங்களிலே இருக்கின்ற அந்த சங்கத்திலே நீங்கள் கொண்டு போய் வைத்து நீங்கள் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு அறிவிப்பை கொடுத்தார். அதை நம்பி 48 லட்சம் பேர் கொண்டு போய் அங்காக இருக்கின்ற கூட்டுறவு சங்கங்கள்ல அந்த நகை வச்சு பணத்தை வாங்கி செலவழிச்சாங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு கூட்டத்தை போய் அப்போ 2021 சட்டமன்ற பொது தேர்தலும் போது ஒரு கூட்டத்துக்கு போய் பேசிட்டு இருக்காரு. அப்ப பெண்கள்லாம் பார்த்தார், அதெல்லாம் காதுல தோடு, கழுத்துல நகை இருந்தது, செயின் இருந்தது. ஏமா இன்னும் போய் நீங்க ஓடி ஓடி போய் பக்கத்துல கூட்டுறவு சங்கத்துல நீங்க உங்களுடைய நகை வச்சு அந்த பணத்தை வாங்கி அழகா செலவு செய்யலாமே, ஏன்னு தயங்கிட்டு இருக்கிறீங்க, ஏன் லேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆகவே நான் இந்த கூட்டம் முடிஞ்சோடனே வேக வேகமா ஓடுங்க, பக்கத்தில் இருக்கிற அங்க இருக்கிற தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் சரி, எழுத கூட்டுறவு அமைப்பாளரும் சரி, அங்க கொண்டு போய் உங்களுடைய நகையை அங்கே வைத்து அந்த பணத்தை வாங்கி அழகா நீங்க மகிழ்ச்சியா செலவு செய்யினாங்க. ஆகா, உதயநிதி ஸ்டாலினே சொல்லிட்டாரு, பரவாயில்லையே அப்படின்னு நினைச்சு அந்த மக்களும் போய் அங்கங்க இருக்கின்ற கூட்டுறவு அமைப்பில் அந்த நகை வச்சு பணத்தை வாங்கி செலவழிச்சிட்டாங்க. பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன ஆச்சு? தகுதியானவருக்கு தான் கொடுக்கப்படும் சொல்லிட்டாங்க. போட்டார் ஒரே அடியா, தகுதியானவருக்கு தான் இந்த 5 சவரனுக்கு குறைவாக கூட்டுறவு அமைப்பிலே நகை வைத்து பணம் பெற்றவர்களுக்கு தள்ளுபடிட்டார். மொத்தம் 48 லட்சம் பேர் நகையை கூட்டுறவு அமைப்பில் வச்சிருக்கிறாங்க. அதுல 13 லட்சம் பேருக்கு தான் தகுதியாச்சு, மீதி 35 லட்சம் பேருக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அந்த கூட்டுறவு அமைப்பில் இருக்கிற சங்கங்கள்லாம் உடனடியா கடிதம் போட்டாங்க, யாரெல்லாம் பணம் வாங்கலாம் 35 லட்சம் பேரும் திருப்பி கட்ட வேண்டும், வட்டியோட திருப்பி கட்டணும்னு சொல்லிட்டாங்க. பாவம், ஒழுங்கா காதுல அவர் தோடு இருந்தது, கழுத்துல நல்ல நகை இருந்தது. சில பேர் 5 சவரனுக்கு குறைவா தான் இருக்குது, அதை 2ஆ வெட்டு, 9 பவுன்னா 2ஆ வெட்டி 2 பேருக்கு மேல கொண்டு வச்சாங்க. திரு ஸ்டாலின் பேச்ச, திரு ஸ்டாலின் உடைய அறிக்கையை நம்பி, உதயநிதி ஸ்டாலின் பேச்சை நம்பி கொண்டு போய் சொசைட்டில வச்சுட்டாங்க. இன்றைய நிலை பரிதாபமான நிலை. இன்றைக்கு கூட்டுறவு அமைப்பு நீங்க வாங்கியதிலிருந்து இன்று வரைக்கும் நீங்க வட்டி கட்ட வேணும், அப்பதான் உங்க நகை திருப்பி தர முடியும்னு 35 லட்சம் பேரை ஏமாற்றிய கட்சி திமுக கட்சி.